ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அது சும்மா தானாக முளைச்சது தான் பாவக்காய் செடி. அது ரொம்பவுமே பரவாயில்ல. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி அது அப்படியே இதாகி போயிடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதில் இப்போ ஒரு 10 பாவக்காயாட்டம் பிடிச்சிருப்போம். காய் ரொம்பவுமே, அதாவது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்குமே நம்ம வீட்டில் அது எந்த ஒரு எந்த ஒரு எந்த ஒரு கெட்ட ஒரு எதுவுமே சேர்க்காம நாம் வீட்டில் வச்சு நம்ம வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு தான். ஒரு ஆர்கானிக்கான ஒரு பாவக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்க அந்த பாவக்காய் கொடி. ஒரு 2 பாவக்காய் கொடியாட்டம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது பிஞ்சு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது உள்ளே நல்லா ஓரளவுக்கு முத்திருச்சு. ஒன்று இருக்குங்களா, அப்புறம் அப்படியே தேடி தேடி அப்படியே இன்னொன்று இருக்குது பாருங்கள். இன்னொன்று இருக்குது. அது சின்னது பாவக்காய். அது இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும், அது பிடிச்சிடும். ரொம்பவுமே மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டு செடியில் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. இப்போ நான் அப்படியே இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. அது இன்றைக்கி தான் அந்த பாவக்காயை செஞ்சுருந்தோம். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு பாவக்காய். இன்னும் பிஞ்சுகளாக நிறைய இருக்குது. அதுகெல்லாம் அப்படியே பிடிச்சா பரவாயில்ல. அதாவது பழுத்ததும் அதில் இருக்குது. சின்ன காய் பழுத்து அப்படி இதாகிடுச்சு. இது பொறிச்சு ஒரு 2-3 நாள் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது இந்த 2 காய் இப்போ பொறிச்சது. ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.